தமிழ் சினிமாலேயே அதிக கலெக்ஷன் வாங்கின படமான லியோ 2.0 ஜெயிலர் இந்த படத்தோடைய வசூல கூலி படம் முறியடிக்குமா? இதுதான் கேள்வி. மதராசி படத்தோடைய கதையை இன்டைரக்டா லீக் பண்ண படத்தோட இயக்குனர் ER முருகதாஸ். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் விமன் சூப்பர் ஹீரோ படமா ஒரு படம் உருவாயிட்டு இருக்கு. அதுவும் மலையாள சினிமாவில் உருவாயிட்டு இருக்கு. அந்த படம் கூடி சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம போயிடுங்க. கூலி படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடிப்புல மிக பிரமாண்டமா படம் உருவாயிட்டு இருக்கு. இந்த படம் 1000 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆளுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமால அதிக கலெக்ஷன் ஆளுன படம் பார்த்தா 3 படம் தான். 1 லியோ படம், 2வது 2.0, 3வது ஜெயிலர். இந்த 3 படமும் 600 கோடியை கிராஸ் பண்ணிருச்சு. ஆனா எக்ஸாக்டா சொல்ல விருப்பம் இல்லை. ஆனா 3 படமும் 600 crore கிராஸ் பண்ணி இதுவரை தமிழ் சினிமால அதிக கலெக்ஷன் நல்ல படமா இருக்கு. 3 படத்தோட கலெக்ஷனை கண்டிப்பா கூலி படம் பீட் பண்ணு ரஜினி பன்ஸ்லாம் சொல்றாங்க. மக்களுடைய இந்த விமர்சனம் இருக்குல்ல, அதை பொறுத்துதான் அந்த 3 படத்தோட ரெக்கார்டை பீட் பண்ணுமா, இல்ல 1000 கோடியை தொடுமா, இல்ல படம் எந்த அளவுக்கு இருக்குன்றது சொல்ல முடியும். மதராசி இயக்குனர் ER முருகதாஸ் தமிழ் சினிமால, இந்திய சினிமால ஒரு பிரபலமான இயக்குனர் தான். ஆனா அவருக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு 3 படம் சரியா போல. 1 ஸ்பைடர், இன்னொன்னு தர்பார், அப்புறம் இந்தியில சிக்கந்தர். இந்த 3 படம் எடுத்தாரு. ஸ்பைடர் படம் மகேஷ் பாபு தெலுங்கு படம், சிக்கந்தர் படம் இந்தியில சல்மான் கான், தர்பார் படம் தமிழ்ல ரஜினி சார் வச்சு எடுத்தாரு. ஆனா 3 படமும் சரியா போகாதனால அவர் பயங்கர அப்செட் இருக்காரு. ஏன் இப்ப சினிமால கொஞ்சம் டவுன்ல தான் இருக்காரு. இந்த மதராசி படம் கண்டிப்பா அவருக்கு வெற்றி பெற்றி அவன அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காரு. அதனால இந்த படத்துக்காக பயங்கர மெனக்கெட்டு இருக்காரு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மதராசி படத்தோட கதையை கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா, இந்த படம் முழுக்க ஒரு லவ் அண்ட் ஆக்ஷன் படம் சொல்லியிருக்காரு. லவ்னா கஜினி படத்துல வரல, சூர்யாவுக்கும் அஸ்வினுக்கும் லவ், அந்த மாதிரி ஒரு லவ் படமும், அதே மாதிரி துப்பாக்கி படத்துல ஒரு ஆக்ஷன் மாதிரியும். துப்பாக்கி படத்துல விஜய் ஒரு ரா ஏஜென்ட் ஒரு சூப்பரா நடிச்சிருப்பாரு. பயங்கர ஒரு மாஸ் படம். கஜினி படம் ஒரு மாஸ் படம் தான். கஜினியோட லவ்வும் துப்பாக்கியோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் மதராசி படத்தோட கதை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அந்த மாதிரி எடுத்துறனா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஏன்னா கஜினியும் சரி துப்பாக்கியும் சரி மக்கள் கொண்டாடின படம் தான். நீங்க எந்த அளவு மதராசி படத்தை எதிர்பார்க்கறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் ஹீரோ படம், அதாவது இதுவரை உலக அளவுல சூப்பர் ஹீரோ படம்னா சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் அந்த படம் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதுவும் எல்லாமே ஆண்களை மையப்படுத்தி தான் கதாபாத்திரம் உருவாய்ப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா வெண்டர் உமன், கேட் உமன், அதுவும் அதிகமா பிரபலம் ஆகல. ஹாலிவுட்ல பிரபலம் தான். ஆனா உலக அளவுல அதிகமா ஆண்களை மையப்படுத்தி எடுத்த படம் தான் பிரபலமா இருக்கு. குறிப்பா இந்தியாவில பெண்களை மையப்படுத்தி எந்த ஒரு சூப்பர் உமன் படம் வந்ததே இல்லை. ஆனா முதல் முறையா இந்தியாவில குறிப்பா மலையாள சினிமால பெண்களை மையப்படுத்தி சூப்பர் விமன் ஹீரோ படம் தயாராயிட்டு இருக்கு. இந்த படம் மலையாளத்துல நம்ம துல்கர் சல்மான் தயாரிப்புல உருவாயிட்டு இருக்கு. இந்த படம் ஓணம் பண்டிகை ரிலீஸ் ஆக போதும். ஃபர்ஸ்ட் உமன் சூப்பர் ஹீரோ படம் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னா அந்த படம் இருந்தா லோகா சாப்டர் 1 சந்திரா, இதுதான் படம். படத்தோட தயாரிப்பாளர் துல்கர் சல்மான். டொமினிக் அருண் தான் படத்தை இயக்கியிருக்காரு. ஓணம் பண்டிகை ரிலீஸ் ஆக போது உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் உமன் இந்திய சூப்பர் ஹீரோ படம். நீங்க எந்த அளவுக்கு இந்த சூப்பர் ஹீரோ படத்தை எதிர்பார்க்கறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.